பர்டிகுலர் ஒரு 5 ராசி சொல்றாரு. அதில் பர்டிகுலராக மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால இவர் ஜென்மத்தில் வந்து திரும்பி வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் 4ஆம் தேதி. இந்த வக்ர நிவர்த்தி ஆனது உடனே வேலையில் ஒரு மாற்றம், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வழிகள், விசாவோட பிரச்சனைகள் தீர்றது, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எதிர்பார்க்காத வழிகள், மெயினாக உடல் உபாதைகள், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் வந்து தீர்ந்துடும். அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள், அது இல்லாமல் கடன் வந்து தீர்றதுக்கான வழி, ஒரு புது வீடு வாங்கலாம், ஒரு புது இடத்த வாங்கி போகலான்ற ஒரு எண்ணங்கள், அதை வாங்கக்கூடிய நிலைமைகள் இந்த 4 மாதத்தில் அந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறமா கொடுத்துருவான். இது ஒரு பயிற்சி போல தான், ஆனால் அது ஒரு வக்ர நிவர்த்தியெல்லாம் கொடுத்துருவான். அது இல்லாமல் இவங்க வந்து கல்யாணம் தடையாக இருக்கவங்களுக்கு இந்த தடவை அந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய விரயங்கள், செலவுகள், சின்ன சின்ன இன்சிடென்ட்கள் நடந்ததெல்லாம் ஸ்டாப் ஆகும். தேவையில்லாத குழப்பங்கள், மனசுல நிம்மதிகள், கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லாத இந்த பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் இப்போ குறைஞ்சிடும். அதுக்கான வழிமுறைகள், அது இல்லாமல் முருகரை வியாழக்கிழமையில வேண்டது நல்ல பலன். மெயினாக திருச்செந்தூரை வேண்டிக்கங்க. இந்த திருச்செந்தூரை வேண்டிக்க சொல்ல இந்த மேஷ ராசிக்கு பெரிய பலன்கள் காத்திருக்கு. மேஷத்துக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறத சொல்றேன்.